சொல்றது, மனிதன் அனைத்துமே தன்னுடைய விருப்பப்படி தான் நடத்தி கொண்டு இருக்கிறான். விருப்பம் இல்லாம அபூர்வமான இயற்கையான 1, 2 சம்பவங்கள் தான் விருப்பம் இல்லாம நடக்குது. மீதி எல்லா விஷயத்துக்கும் காரணம் அவனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. எதை எடுத்தாலும் எதை செலக்ட் பண்ணாலும் அவன் தான் செலக்ட் பண்ணான். அபூர்வமா கட்டாய திருமணம்னு ஒன்று இருக்கும்னு வச்சுங்களேன். அது ஒன்று இருக்குது. இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க விதியா மதியான்னு. அதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, டீப்பாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் வருமா என்னான்னு தெரில. விதியா மதியான்றது கல்யாணம் 8 விதமான கல்யாணம் இருக்குது. வேதத்தில் 8 விதமான கல்யாணம் சொல்கிறாங்க. காதல் திருமணம் ஒன்று சொல்கிறாங்க, ஏற்பாடு திருமணம் சொல்கிறாங்க, பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுற திருமணம் சொல்கிறாங்க, தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணுற ஒரு திருமணம் சொல்கிறாங்க, விருப்பமில்லாத கல்யாணம் பண்ணுற திருமணம். அதுக்கு பேரெல்லாம் இருக்குது சமஸ்கிருதத்தில். அந்த பேரெல்லாம் கூட நான் ஒன்றாலும் சொல்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கான்றது தான் எனக்கு தெரியல. ஸோ 8 விதமான திருமணங்கள் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த 8 விதமான திருமணத்தில் ஒன்று காதல் திருமணம் ஒன்று மட்டும்தான் தனித்தாக இருக்குது. மீதி எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கிறது. பலவிதமான பலவிதமான திருமணங்கள். பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இயலாமையில் இருக்கிறவனுக்கு அல்ல ஜெயிச்சிட்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிறது. போர்லெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, அதுக்காக இதை கொடுப்பாங்க. வரதட்சணை பற்றி கூட சாஸ்திரம் சொல்லுது. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ஆணுக்கு பெண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணுறது இருக்குது, பெண்ணுக்கு ஆணு வரதட்சணை கொடுத்து பண்ண. இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க சாஸ்திரம். ஆக 8 விதமான திருமண முறைகள்லாம் இருக்கிறது. ஆக விதி மதிங்கிறது எல்லாத்திலும் ஒன்றுக்குள்ள ஒன்று. சிவனுள் சக்தியும் சக்தியில் சிவனுமதாக இருக்கிறது. சிவன் என்பவன் சும்மா இருப்பவன் சொல்லுவாங்க, சக்தி என்பவள் இயங்கக்கூடியவள்னு சொல்லுவாங்க. சில சூட்சமமான விஷயம் மறைமுகமாக சொல்கிறேன், டபுள் மீனிங்காக சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. சில இடத்துல சக்தி சும்மா தான் இருக்கும், சிவன் தான் இயங்குவார். அந்த மாதிரி சிவனுள் சக்தியும் சக்தியுள் சிவனும் கலந்து இருக்கிறது. விதியில் மதியும் மதியுள் விதியும் கலந்தே இருக்கும். பிரதானம் அப்படின்னாக்கா எல்லாமே விதிக்குட்பட்டது தான் அப்படிங்கிறது தான் பிரதானம். ஆனால் நாம் நினைக்கிறது என்னென்னா எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம விருப்பத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்னா எந்த விஷயத்தையும் விருப்பத்தின் அடிப்படையில் செலக்ட் பண்ணாமல், முடிவு எடுக்காமல், டிசைடிங் அத்தாரிட்டி நாம தான் இருக்கும். எந்த விஷயத்தையுமே விருப்பத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்காமல் நல்லது கெட்டது என்ற அடிப்படையில் முடிவு எடுக்கும் பட்சத்தில் வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.